அண்மை செய்தி, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்க என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம். மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான சேர்க்கைகளை ரத்து செய்யவும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்கவும் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி அன்று 5432 தேர்வு மையங்களில் நீட் தேர்வு நடத்தப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமே 31 நகரங்களில் இத்தேர்வு நடைபெற்றதாகவும் சுமார் 1.4 லட்சம் தமிழக விண்ணப்பதாரர்கள் உட்பட 22,05,035 விண்ணப்பதாரர்கள் தேர்வில் பங்கேற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வினாத்தாள் கசிந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்ட அமலாக்க அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இந்திய அரசின் ஒப்புதலுடன் தேசிய தேர்வு முகமை தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் விசாரணைக்காக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ரத்து நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மருத்துவ படிப்பு ஆர்வலரின் நம்பிக்கையை சிதைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுவது முதல் முறையல்ல. 2024ஆம் ஆண்டிலும் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதாகவும் 6 மாநிலங்களில் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அக்குழு 95 விரிவான சீர்திருத்த பரிந்துரைகளை வழங்கிய நிலையில் அவை அனைத்தும் மீறி 2 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு வினாத்தாள் கசிவு நிகழ்ந்ததோடு நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய அளவிலான ஒரு தேர்வில் உள்ள குறைபாடுகளும் கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகளுமே இதுவே உறுதியான சான்றாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தியதன் விளைவாக கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணிகள் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான தேர்வை முழுமையாக ரத்து செய்யவும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாநிலங்கள் நிரப்ப அனுமதிக்கவும் மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய அனுமதிக்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. The Chennai Silks in Mega Summer Sale.